கையை கொண்டு வரவே மாட்டேங்கிறானே, கடிச்சு வச்சிருவான்னு கண்டுபிடிச்சிட்டானோ. இவ்வளவு பக்கத்துல இருக்க, திரும்பினா கத்திரிக்கோள் வேற வச்சிருக்கானே. போதும், நான் கை கால் எல்லாம் தூக்கி தூக்கி கால்லாம் வலிக்குது. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் நோரா. இவங்க ஒரு அழகான லெஹாப் ஷாப்ஸோ, இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஹேர் கட் பண்ண சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப நாட்ஸாவும் இருந்தது. அதே சமயம் இப்ப வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஆளு. ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு கடிச்சு வச்சிருவா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். முக்கியமா ஃபேஸ் கிட்டக்க அதிகமா தொட விட மாட்டா. அந்த மாதிரியும் இவளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனான பார்ட்டினே சொல்லலாம். ரொம்ப ப்ரொடெக்டிவான கேர்ள் இவங்க. ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது இப்ப நோண்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த நம்ம நோண்டுறோம்னு வச்சுக்கோங்க, அது இவளுக்கு பிடிக்கல அப்படின்னா டப்புன்னு கடிச்சு வச்சிருவா. ஏன் எதுக்குன்னு யோசிக்கவே மாட்டா. அந்த மாதிரி நான் 2 தடவை இவர்கிட்ட கடி வாங்கியிருக்கேன். பட் ஜஸ்ட் மிஸ்ல, ரத்தம் எல்லாம் வாங்கல. நார்மலா அந்த ஸ்கின்ல அப்படியே கடிபட்ட மாதிரி போயிருக்கும். சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கண்ணு கிட்டக்கெல்லாம் பெரிய அந்த கட்டியா சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. பெட் பேரண்ட்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாவே கட்டி சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாதிரி புண்ணா மாறிடும் அப்படின்னா. ஏற்கனவே ஒன் சைடு கண்ணுல பாத்தீங்கன்னா, அந்த சைடு கண்ணுல பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் டாட் மாதிரி தெரியும். அதுக்கு ரீசன் என்னன்னா, அப்படியே அந்த பூளையா வடிஞ்சு வடிஞ்சு என்ன ஆயிருக்குன்னா ஸ்கின்னோட அட்டாச் ஆயிருச்சு. நம்ம இப்போ ஃபர்ரை ரிமூவ் பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணதான் செய்யுது. எப்படியோ ஓரளவுக்கு கட் பண்ணிட்டேன். பட் அந்த இடத்துல ரெட் ஸ்பாட் ஆயிருச்சு. அவங்க பெட் பேரண்ட்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்படி வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால் கடியில, டெயில் கடியில இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பேக் சைடு கொஞ்சம் ஹெவியா தான் இருந்தது. இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி கோம்பிங் பண்ணி அப்படியே நீட்டா கொண்டு வந்தாச்சு. இவங்க பெட் பேரண்ட்ஸ்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்க வந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இவ்வளவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க. அண்ட் அதே சமயம் சில இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம ஹேர் கட் பண்றத வந்து அவ அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும். அதனால வந்து கோம்பிங் பண்ணுங்க. ஏன்னா கோம்பிங்கே பண்ண மாட்டோம். நம்ம வந்து கோம்பிங் பண்ணாதனாலதான் அந்த டாக்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே நம்மள வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம், நம்ம ஃபேஸ வந்து அவங்க தொட மாட்டேங்கிறாங்க. அவங்க பெட் பேரண்ட்ஸ் கோம்பு எடுத்தாலே வந்து பல்ல காட்டுறாங்களாம். சோ அந்த ஃபேஸ் தொட விடாம பண்ணிடுறா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளும் உடனே பல்ல காட்டுறா, அதனால ஃபேஸ் தொட வேண்டாம் அப்படின்னு நம்மளும் நினைப்போம். அதுதான் வந்து டாக்ஸுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து இப்படியே பல்ல காமிச்சோம் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு. சோ நம்மகிட்டே அதே மாதிரி தான் பண்ணாங்க. நம்ம ஒரு அளவுக்கு கண்டிப்பான முறையில கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டோம். அவளை அழகாவும் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். பாய்.